குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்படி எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் திருமறையில சொல்றான். இந்த வாழ்க்கை நம்மிடத்துல வரணும். அதுல குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷாவிடத்துல கேட்கப்படும், பெருமானாருடைய குணத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி. அன்னை ஆயிஷா ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். பெருமானாருடைய குணம் குர்ஆன் தான். குர்ஆனை பாருங்க, குர்ஆன் என்னங்க பாருங்க. அப்ப அப்படியானா குர்ஆன்ல அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய குணத்தை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், குணத்தை பத்தி சொல்லியிருக்கிறான். அந்த குணம் நம்மள்கிட்ட இருக்குதான்னு கொஞ்சம் பாருங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்ற சம்பவம் தான். ஒரு தாபி இருந்தாங்க, அஹ்னஃப் இப்னு கைஸ், ஒரு பிரபலமான ஒரு தாபி. அவர் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன்ல உங்களை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன், உங்களை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். அப்துல்லாவும் அப்துல் காதிரும் அப்துல் ரஹ்மானும் குர்ஆன்ல தன்னை பார்க்கலாம், உங்களை பத்தி குர்ஆன்ல இருக்குது அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான். அவர் எடுத்து வச்சாராம் குர்ஆனை. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் குர்ஆன்ல நான் இருக்கிறேன், நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் தேடலாமே. தன்னை தேடுறாரு குர்ஆன்ல, நான் எங்க இருக்கிறேன் குர்ஆன்ல. அப்புறம் பார்க்கிறார், அல்லாஹ் மூமின்களை பத்தி சொல்றான் இல்லையா, கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவங்க யாரு? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையில உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். வல்லதீனஹும் அனில் லஹவி முஅரிதூன், வீண் விஷயங்கள்ல ஈடுபட மாட்டாங்க. ஜகாத் கொடுப்பாங்க, மறைவிடங்களை பேணுவாங்க, வாக்குறுதிகளை பேணுவார்கள் என்று அல்லாஹ் அடுக்கிறான். இதெல்லாம் பார்க்கிறாரு, அல்லாஹ் இவ்வளவு உயர்ந்த தன்மைகள்லாம் என்கிட்ட கிடையாது, இதெல்லாம் அவனுடைய அவுலியாக்களுடைய தன்மை, நபிமார்களுடைய தன்மை, இவ்வளவு உயர்வா என்கிட்ட எதுவுமே கிடையாது. இப்ப நான் இந்த இடத்துல இல்லை, அவர் பணிவுல இந்த இடத்துல நான் இல்லைன்னு விட்டுட்டார். சரி, அடுத்து பார்க்கிறார், அல்லாஹ் குர்ஆன்ல காஃபிர்கள் முனாஃபிக்குகளை பத்தி சொல்றான் பாருங்க. அந்த வசனத்தை எல்லாம் பார்க்கிறார். அவன் என்னென்ன அநியாயம் பண்ணுவான், என்னென்ன அட்டூழியம் பண்ணுவான்னு பார்க்கிறாரு. அதை பார்த்துட்டு சொல்றாரு, எல்லாம் நான் இவ்வளவு மோசமானவனும் இல்லை, இந்த காஃபிர்களை போல இந்த முனாஃபிக்க போல நான் மோசமானவனும் இல்லை. சரி, அப்படின்னா குர்ஆன்ல நம்ம எங்க தான் இருக்கிறோம், நாம எங்க இருக்கிறோம், நம்மளும் யோசிக்கணும். குர்ஆன்ல இப்ப மூமினும் அந்த உயர்ந்த தரத்திலும் இல்லை, இந்த தாழ்ந்த தரத்திலும் இல்லை. அப்ப எங்க இருக்கிறேன் நானு அப்படின்னா சூரா தௌபால ஒரு ஆயத்து கிடைச்சது, சூரா தௌபால ஒரு ஆயத்து கிடைச்சது. நம்ம எல்லாம் அந்த பட்டியல தான் இருக்கிறோம். அல்லாஹ் அதுல என்ன சொல்றான், வஆஹரூன், மக்கள்ல சிலர் இப்படியும் இருப்பாங்க, யஅதரஃபு, அவர்கள் நல்ல அமல்களும் செஞ்சிருப்பாங்க, ஹலத்து அமலன் சாலிஹன் வஆஹர ஸய்யா, நல்ல அமலும் செஞ்சிருப்பாங்க, பாவமும் செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் இவங்களை மன்னிக்க கூடும். பார்த்துட்டு சொன்னாராம், யாரெல்லாம் நான் இந்த கூட்டத்துல தான் இருக்கிறேன், நன்மையும் பாவம் செஞ்ச கூட்டத்துல இருக்கு, நம்மெல்லாம் இந்த கூட்டத்துல தான் இருக்கிறோம். அப்போ குர்ஆன் நம்மளை அடையாளப்படுத்துது, நீ எங்க இருக்கிறாய் என்று. குர்ஆனை பார்த்து உங்களை தேடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு குர்ஆனாக இருந்தாங்க. ரமலான 3 பிரிக்கிறோம், ரஹ்மத் என்றும் மக்ஃபிரத் என்றும் நரக விடுதலை என்றும். இந்த 3 நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா பெருமானாரிடம் இருந்த ரஹ்மத்துடைய குணம், பெருமானாரிடம் இருந்த இரக்க குணம், கருணை குணம் நம்மள்கிட்ட இருக்கணும். நம்மள்கிட்ட அந்த குணம் இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட நேரம் ஓதக்கூடிய ஒரு தொழுகையை ஒரு குழந்தையினுடைய அழுகைக்காக சுருக்கிறாங்க. ஏன் ரஹ்மத் சொன்னாங்க? அந்த குழந்தையினுடைய தாயுடைய மனம் என்ன பாடுபடும். எனவே அந்த தாயின் மீது கருணை கொண்டு நான் தொழுகையை சுருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய ரஹ்மத் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு விலங்கு, ஒரு கால்நடையை பார்க்கறாங்க, அதன் மீது ஏராளமான சுமைகள் வைக்கப்பட்டிருக்குது. பெருமானார் சொன்னார்கள், இது எதற்காக படைக்கப்படவில்லை, இந்த கால்நடைக்கு செய்யப்படுகிற அந்த அநியாயத்தை பார்த்து சொன்னாங்க, இது எதற்காக படைக்கப்படவில்லை என்று அதன் உரிமையாளரை கண்டித்ததை பார்க்கிறோம். பெருமானாருடைய ரஹ்மத்து. ஒரு கால்நடையின் மீது கூட கருணை. ஒரு சஹாபி ஒரு ஆட்டை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆட்டை அறுத்தார், ஒரு ஆட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அறுக்கிறார். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது கருணை அல்ல, ஒரு ஆட்டை அறுக்கிற போது இன்னொரு ஆட்டை பக்கத்தில் வைப்பது தவறு என்று அவருக்கு உணர்த்தினாங்க. இந்த கருணை நம்மள்கிட்ட வரணும், இந்த ரஹமத்து நம்மள்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம பெறலாம். மன்னிக்கிற குணம், நபிமார்களுடைய வாழ்க்கையில மன்னிக்கிற பண்பு இருந்தது, விமர்சனத்தை ஏற்கிற பண்பும் இருந்துச்சு நபிமார்கள்ட்ட. இன்னைக்கு நாம நம்மளை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். விமர்சனத்தை ஏற்கிற பக்குவமும் இல்லை, மன்னிக்கிற பக்குவமும் இல்லை.